ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்க ஒரு குட்டி தீவில் போய் என்ஜாய் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போது தூத்துக்குடியில் இருக்க தருவை குளம் பீச்சுக்கு தான் போகிறோம். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ½ hour கிட்ட ஆகும். பீச்சில் போட்டிங்கில் போய் நம்ம பவளப்பாறையெல்லாம் பார்க்கலாம். அந்த தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் இருக்க குட்டி தீவுக்கும் போகலாம். நாங்கள் இங்கே போட்டிங் பண்ணுற இடத்துல மார்னிங்கே கால் பண்ணி விசாரித்தோம். இப்போ நம்மளால் பவளப்பாறை பார்க்க முடியாதான். நீங்களும் பவளப்பாறை தான் பார்க்கணும்னா கண்டிப்பாக காலையிலே ஃபோன் போட்டு விசாரிச்சுட்டு வாங்க. அவங்களே சொன்னாங்க இங்கே போட்டிங் அவைலபிளாக இருக்குது, ஒரு குட்டி தீவுக்கு கூட்டிகிட்டு போவோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த பிளேஸோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர்லாம் வேணும்னா கீழே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டில் 12 மெம்பர்ஸ் தான் ஏற்ற முடியும். 12 மெம்பர்ஸ் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சக்குன்னு ஏறி ரெடி ஆகிடலாம். இங்கே வரும்போதே கேட்டுட்டு வந்தனால அவங்க ஒரு 2 ஃபேமிலி ஆல்ரெடி போட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் வர்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஏற்றுனாங்க. நீங்கள் ஃபேமிலியாக 12 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா கரெக்டாக டக்குன்னு ஏறிடலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ஆச்சு ப்ரைஸ். பட்டுக்குட்டிக்கு மட்டும் லைஃப் ஜாக்கெட் செட் ஆகலை. நாங்கள் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டு ரெடி ஆயாச்சு. ரைடும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூடயே இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்ட 2 பேர் வருவாங்க. ஒருத்தவங்க போட் ஓட்டுறக்கும், இன்னொருத்தவங்க அந்த எப்படி இந்த சைட் டைரக்ஷன் பார்க்குறக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. நம்ம கடலுக்குள்ளேயே ஒரு ½ hour மேலே ட்ராவல் பண்ணணும் அந்த குட்டி தீவு போகிறக்கு. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தண்ணியோட கலரே அவ்வளோ மங்கலாக தெரியும். அந்த ஃபைபரில் கூட அது ஒன்றுமே விசிபிளே ஆகாது. உள்ளே போக போக டீப் சீ போகிறதுக்கு தான் நல்லா தெரியும். தண்ணியோட கலரே சூப்பராக மாறிடுச்சு. இது போகிறதுக்கே ஒரு 10 minutes மேலே ஆகும். இந்த ஃபைபர்லேயே பாருங்களேன், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு கலரே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த ஃபைபர் கிளாஸில் பார்த்ததுக்கே சேஞ்சஸ் சூப்பராக தெரிஞ்சிச்சு. இங்கே பவளப்பாறை பார்க்குறதுக்குன்னா காற்றே அடிக்காமல் தண்ணி நல்லா கிளியராக இருக்கும்போது தான் அந்த பவளப்பாறை தெரியுமா. அதுக்குன்னு கரெக்டாக சீசன் டைம் வேறு இருக்குது போல். நீங்கள் அதனால் கண்டிப்பாக விசாரிச்சுட்டே வாங்க. நாங்கள் போன டே சண்டே தான். அன்னைக்கே ஒரே ஒரு ட்ரிப் மட்டும்தான் போட்டிங் போயிருக்காங்க. சாட்டர்டேனா கூட நேற்று கூட 3 times போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஆள் இருந்தால் தான் இந்த போட்டிங்கே எடுப்பாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் வர போட் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கடல்லே ஒரு ½ hour ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஃபன்னியாக நல்லா இருந்துச்சு. பட்டுக்குட்டிக்கெலாம் தூக்கமே வந்துருச்சு. அங்கே இருக்க நிறைய குட்டி பசங்க அந்த காற்றுக்கே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் குட்டி பேபிஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா ஃப்ரெண்ட்லேயே கேன்டீன் கூட இருக்குது, அங்கே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா பாப்பாலாம் வந்ததுலேருந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. அந்த காற்று அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக தூத்துக்குடி கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போக போகிற அந்த குட்டி தீவு அதுதான். அங்கேருந்து பார்க்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. டைம் ட்ராவலே ரொம்ப கூட நேரம் இருக்குது. இந்த பீச்சோட கலரு, ஸ்கையோட கலரு, அதுக்கு சென்டர்லையே நம்மளோட ஒயிட் சாண்டோடதும் பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த தீவில் நிறைய பறவையும் இருந்துச்சு. நம்ம கைடனா டைரக்ஷன் பார்த்துட்டு நங்கூரம் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், மண் தட்ட ஆரம்பிச்சிடும்ன்றனால முதலே பார்க்க வந்துட்டாங்க. அவங்க காற்று அடிக்கிறனால நம்ம எப்படி போகிறோமோ அது அப்படியே டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம அப்படியே அவங்க டைரக்ஷன் மூவ் பண்ணுறது எங்களுக்கு நல்ல ஃபீல் ஆச்சு. அவங்க அவ்வளோ இதாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே நிறைய பறவையும் இருந்துச்சு. பறவை அப்படியே அவங்க நங்கூரம் போட்டோன்னே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்தோடனே பறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த லைவ் சீன் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே 5 minutes கிட்ட நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த பார்த்தோன்னே இந்த பேர்ட்ஸ் பறக்கிறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல இறங்கி நம்மளை குளிக்கிறனாலும் குளிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி நம்மளுக்கு கரை பக்கத்துலன்றனால நம்ம நடந்தே போயிடலாம். பக்கத்துலேயே நம்ம கூட ஒரு கைடனாகவும் இருக்கனால ரொம்ப சேஃபாக தான் பார்த்துக்கிட்டாங்க. பட்டுக்குட்டியும் டேடியும் போட்லேயே தான் இருந்தாங்க. 2 days முன்னாடி வரையும் எனக்கு செம்ம ஃபீவர். ஆனால் எனக்கும் பீச்சை பார்த்தோன்னே செம்ம ஆசையாக குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட்டுக்குட்டியும் டேடியும் போட்டில் இருந்தாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, பாப்பாவை வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டில் இருங்க, நெக்ஸ்ட்டு நான் குளிச்சுட்டு பாப்பாவை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே இருந்த கைடனாவே இல்லை, பாப்பா வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னனால பட்டுக்குட்டிக்கும் நான் குளிக்கிறது பார்த்துட்டு அவளுக்கு குளிக்கணும்னு ரொம்ப ஆசையாக வந்துருச்சு. அதனால தான் நாங்களும் சரி அவளும் ட்ரை பண்ணட்டும், என்ஜாய் பண்ணட்டும்ன்ட்டு அவளையும் சேர்த்து குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு.
ஸோ நீங்களும் குட்டி பேபிஸ் வச்சுருந்தாலும் இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். குட்டி பேபிஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி டைமுக்கு சூப்பரான ட்ரிப்பு தான் இது வந்து. குட்டி பேபிஸ்க்கு ரொம்ப சேஃபாகவும் கூட இருந்துச்சு. நம்ம வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்களும் இதை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். குட்டி தூங்கி எந்திரிச்சு அரை தூக்கத்துலேயுமே நல்லா ஃபன்னாக இருந்துச்சுன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்களும் நியர் தூத்துக்குடி இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸில் நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த பிளேஸ்லேருந்து. போகும்போது போட்டே செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. தண்ணி எல்லாம் அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம ஆப்போசிட் சைட் போகிறனால நம்ம மேலே செம்ம ஃபோர்ஸாக தெரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த தீவுக்கு போகும்போது அவ்வளோ ஸ்லோவாக போன மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ போகிறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைபர் கிளாஸ்லேயும் தண்ணி சூப்பராக தெரிஞ்சிச்சு. பவளப்பாறை பார்க்கணுன்னா செப்டம்பர் மந்த் வாங்கன்னு சொல்லி அவங்க சீசன் டைம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது இறால் பண்ணையெல்லாம் பார்த்தோம், கவர்மெண்ட்டோடது. நெக்ஸ்ட்டு நம்ம தூத்துக்குடியோட ஃபேமஸ் உப்பளம் பார்த்தோம். அங்கே ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக உப்பு மலை மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட்டுக்குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த உப்பு எடுத்துகிட்டு வந்து அவள் சமைக்கலாம் போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. இந்த ட்ராவல் பண்ணுற பிளேஸ்க்கு ரோடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டே வரலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஹைட்டாக இருக்க உப்பு இதை பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ பியூரான ஒயிட் சால்ட் இருந்துச்சு. தருவை குளம் பிளேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டிங் போகணும்னா கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata, bye.